ஹாய்ங்க, வாங்க காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நான் குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்கு குக்கர் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி எல்லாம் 2 ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை 2, ஸ்டார் 1, லவங்கம் 1, கிராம்பு 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வரணும். நல்லா அந்த அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா அதில் வெந்ததுக்கப்புறம் நான் பூண்டு ஒரு 5, ஆனியன் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் 2 பாதி பாதி ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தக்காளி 2, ரொம்ப சின்ன சைஸில் இருந்தங்காட்டி நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய தக்காளி ஒன்று இருந்துச்சுன்னா அதுவே ஓகேவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகி வரணும். நெக்ஸ்ட்டு காளான் ஒரு பேக்கெட் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வதக்கி விடுங்க. உடைக்காமல் பார்த்துக்கோங்க காளானை. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டுட்டு அப்புறம்தான் நீங்கள் ரைஸ் இதில் ஆட் ஆன் பண்ணணும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு இதில் சால்ட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு காரம் கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில், ஒரு விசில் விட்டுட்டு 2வது விசிலுக்கு சிம்மில் வச்சுருங்க. அது செகண்ட் விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அரிசி கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா அப்படியே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி, ஜீரக சம்பா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உடையாத மாதிரி கலக்கி விட்டுட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் நல்லா சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி